WWE அடுத்ததா ஒரு ரிட்டயர்மென்ட் டூர் நடக்கப்போகுது. அந்த ரிட்டயர்மென்ட் டூர் யாருக்காக? அந்த ரிட்டயர்மென்ட் டூர்ல எப்ப ரிட்டயர்மென்ட் ஆகப் போறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல இன்ட்ரெஸ்டா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. WWE அடுத்த ரிட்டயர்மென்ட் டூர் ஜான் சீனாக்கு அடுத்தபடியா நடக்கப் போறது ஏஜே ஸ்டைல்ஸ்க்கு. அந்த ஏஜே ஸ்டைல்ஸ்க்கான ரிட்டயர்மென்ட் டூர்ல முக்கியமா ஏஜே ஸ்டைல்ஸை ரிட்டயர்மென்ட் பண்ண போறதும் யாருன்னு கேட்டிங்கன்னா கந்தர்ன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தான் இப்போ இந்த வாரம் ராவில் கூட கந்தர் வர்சஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் அனுப்பிச்சிருப்பாங்க பேக் ஸ்டேஜில். அது மட்டும் இல்லாமல் கந்தர் ஏஜே ஸ்டைல்ஸை என்ன கொஞ்சம் கவனிய அப்படின்ற மாதிரி யூ கேன் சே மீ ஜான் சீனா மட்டும் செஞ்சுட்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஏஜே ஸ்டைல்ஸ் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா WWE ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி மாதம் 2026 ஒரு பெரிய பேப்பர் வைக்க போகிறாங்க. அந்த பேப்பர் தான் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர். அந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் கந்தர்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் ஏஜே ஸ்டைல்ஸ் சந்திச்சு அந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டையர்மெண்ட் மேட்சாக இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்காக தான் இப்போவே ஸ்டோரி லைன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டோரி லைனோட படி தான் கந்தரும் ஏஜே ஸ்டைல்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க போகிறாங்க எலிமினேஷன் சேம்பர்லன்றதுக்காக தான் இந்த வாரம் ராவில் ஒரு சின்ன ஹிண்ட் கிடச்சிச்சு. ஏஜே ஸ்டைல்ஸ் அந்த டோர்னமெண்ட்டில் பல ரெஸ்லரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இப்போலேருந்தே அவரோட ஃபியூட் ஸ்டார்ட் ஆகிடும். இனிமேல் அவர் சந்திக்க போகிறதெல்லாம் அந்த ரிட்டையர்மெண்ட் டூரில் தான் இருக்க போகுதுன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதனால் ஏஜே ஸ்டைல்ஸ் பிப்ரவரி மாதம் நடக்க போகிற 28ஆம் தேதி நடக்க போகிற 2026 எலிமினேஷன் சேம்பரில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.